சேலத்தில் வறுமை காரணமாக பிறந்து 7 நாட்களேயான பெண் குழந்தை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? சேலம் மாவட்டம் அரியனூர் அருகே உள்ள சந்தனக்காடு என்ற பகுதியை சேர்ந்த சீனிவாசன் கவிதா தம்பதியினர் இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு ஆண் குழந்தையும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளது. சீனிவாசன் தறித்தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் போதிய வருமானம் இல்லாததால் கடுமையான வறுமையிலும் பொருளாதார நெருக்கடியிலும் இவர்கள் குடும்பம் நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஜூன் 19ஆம் தேதி கவிதாவுக்கு அரியானூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 4வது ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஏற்கனவே 3 குழந்தைகள் வளர்க்கவே முடியாமல் இருக்கும் நிலையில் 4வது பெண் குழந்தை பிறந்த நிலையில் வளர்க்க முடியாது என்று இந்த தம்பதியர்கள் கருதி தங்களுக்கு பிறந்த 7 நாட்களான பெண் குழந்தையை ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த ஒரு தம்பதியினருக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு சட்டவிரோதமாக குழந்தையை விற்பனை செய்துள்ளார்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக 1098 என்ற இணையருக்கு புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் குழந்தைகள் நல குழுவினர் குழந்தை விற்பனை குறித்து சேலம் கொண்டலாம்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் சீனிவாசன் கவிதா தம்பதியினரிடம் அதிரடியாக விசாரணை மேற்கொண்டார்கள். மேலும் இந்த குழந்தையை விற்பனைக்கு வாங்கி சென்ற ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த தம்பதியினருக்கும் காவல்துறையினர் தகவல் கொடுத்தனர். இதையடுத்து குழந்தையை வாங்கி சென்ற தம்பதியினர் மீண்டும் குழந்தையை பெற்றோர்களிடமே ஒப்படைத்து விடுவதாகவும், அதே போன்று குழந்தையை எடுத்துக்கொண்டு உடனடியாக திரும்பி வந்து கொண்டிருப்பதாகவும் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் தற்பொழுது குழந்தையை அழைத்து வரும் செயலில் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த தம்பதியினர் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் வறுமையில் வாடும் இந்த சீனிவாசன் கவிதா தம்பதியினரிடம் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக குழந்தைகளை விட்டார்களா அல்லது பின்னணியில் புரோக்கர் கும்பல் ஏதாவது இருக்கிறதா என்பது குறித்தும் காவல்துறையினர் மற்றும் குழந்தைகள் நல குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் தற்பொழுது காவல்துறையினர் மற்றும் குழந்தைகள் நல அலுவலர்களும் நடவடிக்கைகள் குறித்து தற்பொழுது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.